வணக்கம். இன்னியோட மார்க்கெட் எப்படி இருந்தது? என்னென்ன ஸ்டாக் என்ன காரணத்தினால இன்கிரீஸ் ஆயிருந்தது? ஃபால் ஆயிருந்தது? ஆம், என்னென்ன ஸ்டாக்ஸ் நம்ம வாட்ச் பண்ணலாம்? இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆ, நேத்து 300 பாயிண்ட்டுக்கு மேல நிஃப்டி இன்கிரீஸ் ஆயிருந்தது. பட் ஆனா அது சர்வைவ் ஆகல. கிட்டத்தட்ட டே ஹைலேருந்து மோர் தென் 200 பாயிண்ட்ஸ் கிட்ட இறங்கி தான் முடிஞ்சது. ஸோ அது ஒரு பேனிக்கான ஒரு விஷயமா தான் நம்ம மார்க்கெட் நேத்து க்ளோஸ் ஆச்சு. ஏன்னா குளோபல் மார்க்கெட் எல்லாமே பாசிட்டிவா இருந்தோம். நம்ம மார்க்கெட் சர்வைவ் ஆகல. பாசிட்டிவா க்ளோஸ் ஆனாலும் பட் ஆனா இன்கிரீஸ் ஆன அந்த ஹையர் ஸ்டேஜ்ல க்ளோஸ் ஆகுறது ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆச்சு. நேத்தி வந்து எந்த அளவுக்கு ஹைலேருந்து இறங்கி முடிஞ்சதோ, அந்த பாயிண்ட்ஸ் இன்னைக்கு ரெக்கவர் ஆயிருக்கு. அதாவது நேத்து ஒரு பெரிய கேப் அப் ஓப்பனிங். அங்கருந்து இறங்குன மார்க்கெட் ஆ ஒரு பேரிஷ் கேண்டலோட முடிஞ்சது. இன்னைக்கு மறுபடியும் ஒரு ரிவர்சல் எடுத்து, நேத்து என்னத்த விட்டுதோ, அத இன்னைக்கு புடிச்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா, இதுல இன்னொரு விஷயம் 25,200க்கு மேல ஸ்பாட் நிஃப்டி இண்டெக்ஸ் பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. அது ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் லெவல். அந்த லெவல கடந்து இன்னைக்கு முடிஞ்சிருக்கு. அ அதே மாதிரி இதுல இன்னொரு விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, அ இந்த ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூக்கு அப்புறம், அதாவது இந்த ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் மார்க்கெட்டோட ஃபால்ல பார்த்தீங்கன்னா, அ மிட் கேப், ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் தான் கொஞ்சம் அதிகமா ஃபால் ஆச்சு. ப்ராஃபிட் புக்கிங், செல்லிங் பிரஷர், பேனிக் இந்த மாரி எது வேணா நம்ம சொல்லலாம். பட் இந்த பிரச்சனை முடிவுக்கு வருதுன்னும்போது, அப்ப அந்த பிரச்சனை ஆரம்பிக்கும்போது எந்தெந்த செக்டார் இல்ல பிராட் மார்க்கெட் எல்லாமே ஃபால் ஆச்சோ, அது எல்லாமே இன்கிரீஸ் ஆகுறது நேத்தும் இன்னைக்கும் மார்க்கெட்ல நம்ம பார்த்தோம். டூரிசம், ஹோட்டல் செக்டார், ரியல்டி செக்டார் இந்த மாரி அ இந்த ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூல இம்பாக்ட் இருந்த செக்டார் எல்லாமே ஒரு பவுன்ஸ் பேக். முக்கியமா இந்த ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூல தொடர்ந்து இன்கிரீஸ் ஆன டிஃபென்ஸ் செக்டார் கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் டர்ன் ஆயிருந்தது. நேத்தி பார்த்தோம் நம்ம. ஒரு சில டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ்ல ப்ராஃபிட் புக்கிங் டர்ன் ஆயிருந்தது. அதேபோல குளோபல் மெட்டலோட இம்பாக்ட் முக்கியமா இந்த ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூ குளோபல் மெட்டல்ல வந்து ரொம்ப அதிகமா பாதிப்பு ஏற்படுத்துச்சு. அதுல இன்னைக்கு ஒரு ரெக்கவரி இருந்தது. ஸோ, இப்போ இன்னியோட மார்க்கெட்ல என்னென்ன இம்பாக்ட் இருந்தது அப்படின்றத ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஸோ, இன்னைக்கு ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் மோர் தென் 1% பிராட் மார்க்கெட்ல இன்கிரீஸ் ஆயிருந்தது. இது தவிர மத்த எந்த இண்டெக்ஸ்லயும் பெரிய அளவுக்கு பையிங் இன்னைக்கு டர்ன் ஆகல. அதேபோல 2 இண்டெக்ஸ் 1%க்கு மேல இன்னைக்கு பாசிட்டிவ். ஒண்ணு ஐடி இண்டெக்ஸ், இன்னொன்னு மீடியா இண்டெக்ஸ். ஐடி இண்டெக்ஸ்ல முக்கியமா இந்த குளோபல் சென்டிமென்ட் பாசிட்டிவா டர்ன் ஆனது ஒரு ஒன் ஆஃப் த ரீசன். மீடியா இண்டெக்ஸ்ல பர்ட்டிகுலரா பார்த்தீங்கன்னா, நெட்வொர்க் 18 இன்னைக்கு மோர் தென் 13%க்கு மேல இன்கிரீஸ் ஆனது ஒரு ஒன் ஆஃப் த ரீசன். ஸோ இந்த 2 இண்டெக்ஸ் முக்கியமா மீடியா இண்டெக்ஸ் கிட்டத்தட்ட 2% கிட்ட இன்னைக்கு இன்கிரீஸ் ஆயிருந்தது. அடுத்தது ஆட்டோ இண்டெக்ஸ். ஆட்டோ இண்டெக்ஸ்ல பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பவுன்ஸ் பேக் இன்னைக்கு இருந்தது. 2 விஷயம் ஆட்டோ இண்டெக்ஸ்ல. 1 அ 2 ஸ்டாக்க தவிர்த்து மத்த எல்லா ஸ்டாக்குமே இன்னைக்கு ஆல்மோஸ்ட் பாசிட்டிவ். ஒரு ஸ்டாக் மட்டும் நியூட்ரல்ல க்ளோஸ் ஆயிருக்கு. டிவிஎஸ் மோட்டார், மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா இந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்னைக்கு ஆட்டோ இண்டெக்ஸ் இன்கிரீஸ் ஆகுறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. அடுத்தது ஐடி பக்கம் வரும்போது, இன்னைக்கு ஐடி மார்னிங்ல இருந்தே ஒரு பாசிட்டிவ் சென்டிமென்ட் தான் இருந்தது. அதுல எம்ஃபசிஸ் வந்து இன்னைக்கு லீட் பண்ணியிருக்கு. மோர் தென் 2% இன்னைக்கு ஒரு பாசிட்டிவ் சைட். இன்ஃபோசிஸ், டெக் மஹிந்திரா இது எல்லாமே மோர் தென் 1% கிட்ட இன்கிரீஸ் ஆயிருந்தது. இப்போ ரொம்ப அடுத்த கட்டத்துல நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸ். அ இதுல பார்த்தீங்கன்னா 50 ஸ்டாக்கு, அதுல 35 ஸ்டாக் இன்னைக்கு பாசிட்டிவ். இதுல நான் 3 ஸ்டாக் தான் ரொம்ப ஹைலைட் பண்ணக்கூடிய, ஏன்னா வால்யூம் அதிகமா இருக்கிற ஸ்டாக்ல. ஆல்ரெடி டிவிஎஸ் மோட்டார் நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டாக்கு. ஹுண்டை இந்த ஸ்டாக் வந்து லிஸ்டிங்க்கு அப்புறம் ஒரு ஹையஸ்ட் லெவல ரீச் பண்ணியிருக்கிற கம்பெனி. ஹோட்டல்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஹோட்டல் இன்னைக்கு மோர் தென் 2%. அதானி குரூப் நேத்து ரொம்ப வீக்கா இருந்தது. இன்னைக்கு பவுன்ஸ் பேக் டர்ன் ஆயிருக்கு. மோர் தென் 2% இன்னைக்கு இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா, டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் தான் நிஃப்டி நெக்ஸ்ட் 50ல ஆ இறங்கியிருக்கு. டாப் லூசர்ல ஹெச்ஏஎல் வந்து இன்னைக்கு முதல் இடத்துல டர்ன் ஆயிருக்கு. இப்போ நிஃப்டி 50ல முதல் இடத்துல டைட்டன். ஸோ ஜுவல்லரி பிசினஸ் குரோத் வந்து பாசிட்டிவ் எக்ஸ்பெக்டேஷன். டைட்டன் இன்னைக்கு மோர் தென் 3% இன்கிரீஸ் ஆகுறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. அடுத்தது கிராசிம் அவங்களோட நியூ கமர்ஷியல் ஆப்பரேஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கான ஒரு அனௌன்ஸ்மென்ட் குடுத்திருந்தது. மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா அகைன் ஒரு பாசிட்டிவ் சென்டிமென்ட். முக்கியமா ஆட்டோ சேல்ஸ் டேட்டா இந்த ஜூன் மந்தோட டேட்டா ஜூலை 1ஆம் தேதி வரப்போகுது. ஸோ அதுக்கான ஒரு ஆயத்தம் இந்த ஆட்டோ செக்டார்ல ஒரு ரெக்கவரி. அதேபோல அ ஈரான், இஸ்ரேலோட பிரச்சனை முடிவுக்கு வர ஸ்டேஜ்ல இருக்கிறத நம்ம மீடியால பார்த்தோம். ஸோ அந்த நியூஸோட அவுட்கம் தான் மெட்டல் ஸ்டாக்ஸ்ல ரெக்கவரி. ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் நியர்லி 2% இன்கிரீஸ் ஆயிருந்தது. இந்த இண்டெக்ஸ் நிஃப்டி 50லயும் இன்னைக்கு டாப் லூசர்ல பிஇஎல் முதல் இடத்துல. நெக்ஸ்ட் 50ல ஹெச்ஏஎல்,
நிஃப்டி 50ல பிஇஎல். 2வது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பிரைவேட் செக்டார் பேங்க் இண்டெக்ஸ் தான் ஒரு ஸ்லைட் நெகட்டிவ் டர்ன் ஆயிருக்கு. இன்னையோட ட்ரேடிங் செஷன்ல. ஏன்னா மத்த எல்லா செக்டாருமே இன்னைக்கு பாசிட்டிவா இருந்தது. 0.03% இறங்கு. அதில வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரீசன் அப்டின்னா, கோட்டக் மஹிந்திரா பேங்க் வந்து இன்னைக்கு ஃபால் ஆயிருக்கிறது ஒரு முக்கியமான காரணம். டவுன் சைடு இன்னைக்கு டர்ன் ஆயிருந்தது. நியர்லி அ 1.2, 1.3% கிட்ட ஃபால் ஆயிருந்தது. ஒன் ஆஃப் த ரீசனா பார்க்கலாம். பிரைவேட் செக்டார் பேங்க் வந்து 10 ஸ்டாக் இந்த இண்டெக்ஸ்ல. அதுல 6 ஸ்டாக் பாசிட்டிவாவும், 4 ஸ்டாக் நெகட்டிவாவும் இருந்தது. கோட்டக் மஹிந்திரா பேங்க் மட்டும் மோர் தென் 1% இன்னைக்கு ஃபால் ஆயிருந்தது. இதுல இன்னொரு முக்கியமா நம்ம கவனிக்கக்கூடிய ஒரு செக்டார் எஃப்எம்சிஜி செக்டார். 15 ஸ்டாக்ல 13 ஸ்டாக் இன்னைக்கு இந்த இண்டெக்ஸ்ல பாசிட்டிவா இருந்தது. அதுல பார்த்தீங்கன்னா 5 ஸ்டாக் மோர் தென் 1%. நெஸ்லே இந்தியா, டாடா கன்சியூமர், பிரிட்டானியா, டாபர் இந்த ஸ்டாக்ஸ்லாம் மோர் தென் 1% இன்னைக்கு பாசிட்டிவா டர்ன் ஆயிருந்தது. அடுத்தது ஆட்டோ இண்டெக்ஸ். ஆட்டோ இண்டெக்ஸ்ல பார்த்தீங்கன்னா, 15 ஸ்டாக்ல 12 ஸ்டாக் இன்னைக்கு பாசிட்டிவா டர்ன் ஆயிருந்தது. ஐடி இண்டெக்ஸ்லயும் 10 ஸ்டாக்குமே இன்னைக்கு பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. அதுல முதல் இடத்துல எம்ஃபாசிஸ், அ இன்ஃபோசிஸ், டெக் மஹிந்திரா இந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்னைக்கு ரீட்டெயின் பண்ணியிருக்கு. அடுத்தது புரோக்கரேஜோட கமெண்ட். ஆக்சுவலா இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட்ல நான் ஒரு சில டேட்டா என்னோட டெலகிராம் குரூப்ல ஷேர் பண்ணியிருந்தேன். குரூப் லிங்க்ல நீங்க இல்ல அப்டின்னா, டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்க கிளிக் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சிஎல்எஸ்ஏ, சிட்டி இந்த 2 புரோக்கரேஜஸ் வந்து ரிலையன்ஸுக்கான ரேட்டிங் அப்டேட் பண்ணியிருந்தாங்க. இதுல சிஎல்எஸ்ஏ 1650 டார்கெட் குடுத்திருந்தாங்க. சிட்டி 1690 டார்கெட் இன்கிரீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த 2 நியூஸ் தான் இன்னைக்கு மோர் தென் 1% ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இன்கிரீஸ் ஆகுறதுக்கு ஒரு ஒன் ஆஃப் த ரீசனா பார்க்கலாம். நுவாமா டாக்டர் லால்பத் லேப்போட ரேட்டிங் அப்டேட் பண்ணியிருந்தாங்க. 0.7% இன்கிரீஸ் ஆயிருக்கு. மார்கன் ஸ்டான்லி கெயிலுக்கு குடுத்த அப்டேட் 1% இன்னைக்கு இறங்கியிருக்கு. எம்ஜிஎல் பார்த்தீங்கன்னா 2% இன்கிரீஸ் ஆகுறதுக்கு சிட்டியோட கமெண்ட் ஒரு ஒன் ஆஃப் த ரீசன். எம்சிஎக்ஸ் இன்னைக்கு மோர் தென் 5% இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஸ்மால் கேப்ல ஒன் ஆஃப் த டாப் கெய்னர் ஸ்டாக் லிஸ்ட்ல ஆட் ஆயிருக்கிற ஒரு கம்பெனி எம்சிஎக்ஸ். நியர்லி 5% இன்னைக்கு பாசிட்டிவா டர்ன் ஆயிருக்கு. ஐஇஎக்ஸ் பெயின்ஸ்டீனோட ரேட்டிங் அப்டேட் இன்னைக்கு ஒரு ஸ்லைட் பாசிட்டிவ் ட்ரெண்ட். நுவாமா அ இந்தியா மார்ட்டுக்கான ரேட்டிங் அப்டேட் இன்னைக்கு ஓப்பனிங்ல ஒரு பெரிய கேப் அப் இருந்தது. க்ளோசிங்ல நியர்லி 6% இன்னைக்கு பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. எஸ்சிஎல் டெக்னாலஜிஸ் ஏஎம்டி ஃபோர்ஜோட ஸ்ட்ராட்டஜிக் பிளான் வந்து 1% இன்கிரீஸ் ஆயிருக்கு. தொடர்ந்து வோடஃபோன் ஐடியா இந்த 3 செஷன்ல 10% இன்கிரீஸ் ஆயிருக்கு. முக்கியமா இன்னைக்கும் ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங். அதானி டோட்டல் கேஸ், ஜியோ, பிபியோட பார்ட்னர்ஷிப் டீல் சைன் பண்ணியிருக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு நியூட்ரல் க்ளோசிங். எக்ஸிகாம் ரைட்ஸ் இஷ்யூ வந்து மேனேஜ்மெண்ட் அப்ரூவ் பண்ணியிருக்கிறது. இன்னைக்கு நியர்லி இந்த ஸ்டாக் 11% இன்கிரீஸ் ஆயிருக்கு. நாராயணா ஹிருதயாலயா மெரிடியனோட அ அ மெர்ஜ் பண்றதுக்கான என்எஸ்சி, பிஎஸ்சியோட அப்ரூவல் ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க. இன்னைக்கு 5% இந்த ஸ்டாக் பாசிட்டிவ். இத தாண்டி அ கேஇசி இன்டர்நேஷனல் ரூ. 1236 கோடி ரூபாய்க்கான ஆர்டர் ரிசீவ் பண்ணியிருக்கிறது 4%. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அ இதுல ரிலையன்ஸ் இன்ஃப்ரா ஆர்டர் ரிசீவ் பண்ணியிருக்கிறது 5% கிட்ட நியர்லி இன்கிரீஸ் ஆயிருக்கு. இதுல எல்&டி டெக்னாலஜிஸ் நியூ ஆர்டர் டீல் சைன் பண்ணியிருக்கிறாங்க. ரூ. 6000 கோடி ஃபண்ட் ரெய்சிங் யூனியன் பேங்க் இன்னைக்கு. ஆக்சுவலா இன்னைக்கு வந்து நியர்லி 2% கிட்ட இந்த ஸ்டாக் ஃபால் ஆயிருக்கு. இதுல கவனிக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்னா, செகண்ட் ஹால்ஃப் மார்க்கெட் குளோசிங்ல வந்த நியூஸ். கேஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் ரூ. 4800 கோடி ரூபாய்க்கான ஆர்டர் ரிசீவ் பண்ணியிருக்கிறதுக்கான ஒரு நியூஸ் குடுத்திருக்காங்க. இந்த நியூஸோட இம்பாக்ட் இந்த ஸ்டாக் லாஸ்ட் ஒரு 1 ஆர் 2 ஹவர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ராங்கான பவுன்ஸ் பேக் இருந்தது. நாளைக்கு இந்த ஸ்டாக் நம்ம கவனிக்கலாம். ஸோ இது எல்லாமே இன்னைக்கு மார்க்கெட்ல இம்பாக்ட் இருந்த ஸ்டாக்ஸா பார்க்கலாம். இதுல ரொம்ப முக்கியமானது அப்டின்னா, மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் சைடு. அதாவது மோர் தென் 10%ல நிஃப்டி 500ல இன்கிரீஸ் ஆயிருக்கிற ஸ்டாக்ல கிர்லோஸ்கர் பிரதர்ஸ் கிட்டத்தட்ட 16% இன்னைக்கு இந்த ஸ்டாக் பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு. சம்மான் கேப்பிட்டல் ஓப்பனிங்ல இருந்தே இன்னைக்கு ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட் இருந்தது. ஆவரேஜ் வால்யூம தாண்டி இன்கிரீஸ் ஆயிருந்தது. 15% இன்னைக்கு பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. ஆட்டோ ஆன்சிலரி மேனுஃபேக்சரிங் கம்பெனி எண்ட்யூரன்ஸ் டெக்னாலஜி நியர்லி 10% பாசிட்டிவ். இஐடி பேரி சுகர் கம்பெனி நியர்லி 8% இன்னைக்கு இன்கிரீஸ் ஆயிருக்கு. அக்கும்ஸ் ட்ரக் ஹெல்த் கேர் ஸ்டாக் இன்னைக்கு ஓப்பனிங்ல இருந்தே ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட் இருந்தது. மோர் தென் 7%. அதேபோல இந்தியா சிமெண்ட் இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராங் பவுன்ஸ் பேக் மோர் தென் 7% இன்னைக்கு இன்கிரீஸ் ஆயிருக்கு. கெமிக்கல் ஸ்டாக் அல்கைல் அமைன் இன்னைக்கு மோர் தென் 6% இன்னைக்கு பாசிட்டிவ். ஆர்கே ஃபோர்ஜ், அதுல், சொனாட்டா சாஃப்ட்வேர், அ ஜோதி லேப் இந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்னைக்கு பவுன்ஸ் பேக் இருந்தது. மிட் கேப் பக்கம் வரும்போது நான் 3 ஸ்டாக் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கெய்னர் லிஸ்ட்ல ஆட் ஆயிருக்கிற ஸ்டாக். 1 கல்யாண் ஜுவல்லர்ஸ், ஐடியா, பேஜ் இண்டஸ்ட்ரீஸ். நிஃப்டி 50ல டைட்டன் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான பவுன்ஸ் பேக் ஆனது. கல்யாண் ஜுவல்லர்ஸ் பவுன்ஸ் பேக் ஆகுறதுக்கு ஏன்னா இது சிமிலர் இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த கம்பெனி.
மேக்ஸ் ஹெல்த்கேர், ஐஆர்இடிஏ, ஹட்கோ அதாவது இதில என்னன்னா பிஎஸ்யூ கம்பெனிஸ்ல இன்னைக்கு பையிங் வந்து செலக்டிவான ஸ்டாக்ஸ்ல இருந்ததுன்னு சொல்லலாம். அதேபோல நிஃப்டி 50, நெக்ஸ்ட் 50 இந்த மாரி இண்டெக்ஸ்ல டாப் லூசரா பார்த்தீங்கன்னா, டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் இருந்தது. அதேபோல இங்கேயும் மிட் கேப்லயும் பார்த்தீங்கன்னா, மசகான் டாக் மோர் தென் 2% இறங்கி இருந்தது. டிக்சன் ஆர்டர் புக்கோட அப்டேட் இன்னைக்கு நியர்லி 2% கிட்ட ஃபால் ஆயிருக்கு. அ இதில இன்னொரு பக்கம் ஸ்மால் கேப் சைடு வரும்பொழுது 4 ஸ்டாக் மோர் தென் 5% இன்னைக்கு. வெல்ஸ்பூன் லிவிங், அத்துல், ஆர்கே ஃபோர்ஜ், எம்சிஎக்ஸ், பிசிபிஎல் இந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்னைக்கு மோர் தென் 5% இன்கிரீஸ் ஆயிருந்தது. அதேபோல ஸ்மால் கேப்லயும் ஷிப்பிங் கம்பெனி ஜிஆர்எஸ்சி நேத்தி மோர் தென் 5% ஃபால் ஆச்சு. இன்னைக்கு 5% இந்த ஸ்டாக் இறங்கியிருக்கு. டேட்டா பேட்டர்ன்ஸ் ஃபால் ஆயிருக்கு. ஸ்டாக் புரோக்கிங் கம்பெனி ஏஞ்சல் ஒன் ஃபினான்ஷியல் கேபிட்டல் மார்க்கெட் இண்டெக்ஸ்ல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஸ்டாக் 3% கிட்ட ஃபால் ஆயிருக்கு. இந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்னைக்கு ஸ்மால் கேப்ல கொஞ்சம் அதிகமா இறங்கியிருக்கிற ஸ்டாக்கா பார்க்கலாம். ஸோ ஓவரால் இந்த வீடியோல இன்னையோட மார்க்கெட் எப்படி இருந்தது அப்படின்றதுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் அண்ட் டெக்னாலஜிஸ் ஒரு டெக்னிக்கல் ரிலேட்டட் வீடியோ மட்டுமே. இது ஒரு எஜுகேஷனல் பர்ப்பஸ்க்கான வீடியோ. இந்த வீடியோல நான் எந்த ஒரு ஸ்டாக்கோ இல்ல இண்டெக்ஸோ இல்ல எந்த ஒரு ரெக்கமெண்டேஷனும் நான் குடுக்கல. ஸோ நீங்க நீங்க ட்ரேட் பண்றதுக்கும், இன்வெஸ்ட் பண்றதுக்கும் ஓனா டிசைட் பண்ணுங்க. இந்த செஷன் யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா, உங்களோட ஃபீட்பேக்க கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. இதுவரைக்கும் சென்னை ட்ரேடிங் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. நன்றி, வணக்கம்.